Good morning, guys. Welcome back to another video. So, in the video, we're going to talk about Nifty structure for January third week, which is almost எப்படி சொல்லலாம் தேர்ட் நம்ம ட்ரேடிங் வீக் சொல்லலாம். ஓகே, தேர்ட் வீக் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் திரும்பி தேர்ட் வீக் ட்ரேடிங் வீக் அதெல்லாம் நம்ம ட்ரேடர்ஸ் மட்டும் தெரியும் அந்த வித்தியாசம் ட்ரேடிங் வீக்கு நார்மல் கேலண்டர் வீக்கு. எனிவே, லாஸ்ட் வீக் வாஸ் போரிங். சத்தியமாக சொன்னால் போரிங் தான் இருந்தது. ஏன்னா மண்டே ஃபால்க்கு அப்புறம் we didn't have any very strong momentum இல்லை மார்க்கெட்டில். சைட்வேஸாக போச்சு. வி ஹேட் சில ரூல்ஸ் இருந்தது. சில 38% 50% ஜோன் பார்த்தோம். தாண்டி போகல, மார்க்கெட் தாண்டி போகலன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? வி ஆர் லுக்கிங் ஃபார் ஃபால் இன் த மார்க்கெட். எல்லாம் ஓவர் டன். ஃப்ரைடேவோட அப்டேட் வந்து இந்த லெவல் கிட்ட ஐ வாண்டட் டு ஃபைண்ட் அ வீக்லி லோ. லிட்டில் பிட் கொஞ்சம் ஓவராக போச்சு கீழே அந்த சைட். பட் எனிவே திரும்பி வந்து இந்த லெவல் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு மார்க்கெட். வி ஹவ் லாட் டு டிஸ்கஸ் இந்த வீடியோவில். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் 20 minutes ஆகும் இந்த வீடியோ. பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங். இஃப் இந்த வீடியோ நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ கிளியர்லி, ஜான்வரி மந்த் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ட்டட். ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் ஸ்ட்ரக்சர், யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் அனாலிசிஸ், எங்கே போகுது மார்க்கெட், எப்படி போகுது. பிகாஸ் திஸ் வீடியோ வி கோயிங் டு பிரேக் டவுன் நம்ம ப்ரைஸ் அனாலிசிஸ் ப்ளஸ் நம்ம டைம் சைக்கிளோட வீடியோ பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம் சைக்கிள் வீடியோலேருந்து டைம் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி லிட்டில் டீட்டெயில், ஃபுல்லாக டீட்டெயில் கொஞ்சம் அதிகம் இருக்கும். எப்படி பார்க்கணும், என்ன பார்க்கணும், ஆஸ் யூஷுவல் ஐ வில் டெல் யூ. ஓகே, இன் திஸ் வீடியோ ஸ்டார்டிங் வித் ஹையர் டைம் ஃப்ரேம் போகலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் எதுக்கு போகிறோன்னா, நம்ம மார்க்கெட் இஸ் இன் அ வெரி வெரி எப்படி சொல்லலாம், கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் இருக்குது மார்க்கெட். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, வீக்லி இல்லை மந்த்லி டைம் ஃப்ரேம் இல்லை நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் மார்க்கெட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ஷன் மோடில் தான் இருக்குது. பட் இந்த கரெக்ஷனுக்குள்ள லைக் ஐ செட் வேவ் பி இருக்கும். ஆல்ரைட், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஐல் ஜஸ்ட் ரிப்பீட் இட் அகேன். ஏன்னா நிறைய பேர் மேபி நியூ பீப்புள் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ. பட் நம்ம எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ்லேருந்து தான் எல்லாம் தியரி எடுத்திருக்கேன். ஸ்டடி தட். இஃப் யூ ஸ்டடி தட், இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஜூஜூபியாக இருக்கும். வெரி சிம்பிள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ். வேவ் பி, வேவ் 4 இருக்குது. வேவ்ஸில் ரொம்ப டேஞ்சரஸ் ஆன வேவ். ஆல்ரைட், ஐ ஹவ் டோல்ட் திஸ் மெனி டைம்ஸ். இது வந்து ப்ரொஃபஷனல்ஸ் வந்து விட்டுருவாங்க யூஸ்வலாக. பெரிய டைம் ஃப்ரேம் கிடையாது, சின்ன டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். ப்ரொஃபஷனல்ஸே விட்டுருவாங்க இப்போ இந்த வேவ் பீஸ், வேவ் ஃபோர்ஸ். ரைட் நவ் வேவ் பினா ரைட் நவ் பார்த்தீங்கன்னா எதுவுமே மாறல. நம்ம நியூ இயரில் டிஸ்கஸ் பண்ணும்போது லெவல்ஸு, ஸ்ட்ரக்சர் எல்லாம் எதுவுமே மாறல. போர்ட்ஃபோலியோ 2025 எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் நிஃப்டியில், அந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி சொல்லியிருக்கேன். ரைட் நவ் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பார்க்குறீங்கன்னா எதுவுமே மாறல. நம்ம இன்னும் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். மார்க்கெட் எதுவுமே புது எதுவுமே பரல. பிகாஸ் மார்க்கெட் இஸ் அப்படி இன்னும் இங்கே தான் சுற்றுது மார்க்கெட். ஆல்ரைட், ஸோ இஃப் மார்க்கெட் இன்னும் கண்டினியூஸாக சைட்வேஸாக போகுது இப்படி, ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ரெகுலர் ஃப்ளாட் பேட்டர்ன். இர்ரெகுலர் ஃப்ளாட் பேட்டர்னா இந்த வந்து கொஞ்சம் கீழே லோ வந்து ஸ்விங் லோ வந்து புது ஸ்விங் லோ போட்டு திரும்பி மேலே வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மூவ் டவுன். எனிவே, திஸ் இஸ் இர்ரெகுலர் ஃப்ளாட் பேட்டர்ன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து லோ ரிஸ்க் ஹை ப்ரோபபிலிட்டி செட்டப் பேட்டர்ன், LRHPS. இந்த பேட்டர்ன் ஆச்சுன்னா வி நோ த நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன் மூவ் வரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். தட் வில் பி லைக் கிட்டத்தட்ட ஜாக் போட்டால் சொல்லலாம். எனிவே, ஆனால் திஸ் இஸ் டெய்லி டைம் ஃப்ரேம். திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஓகே, ரைட் நவ் இன்னொன்று செட்டப், ட்ரையாங்கிள் செட்டப் எப்படி போச்சுன்னா மார்க்கெட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ ப்ராப்ளம் என்னென்னு ஆச்சுன்னா, ஸோ 7 daysக்குள்ள 7 or 15 days சொல்லலாம், செகண்ட் வீக் போகுது இல்லை கேலண்டர் வீக் ஃபார் ஜான்வரி. இந்த டைம்குள்ளேயே ரீட்டைல் கம்யூனிட்டி சோஷியல் மீடியாவில் தேர் ஆல் ஹைப்பிங். என்ன ஹைப் பண்ணுறாங்கன்னா ஆல் டைம் ஹை இல்லைனா மேசிவ் பிரேக் டவுன், அப்படி ஹைப் பண்ணுறாங்க. இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நியூ இயர் போட்டு ஓகே ஐ நீட் டு லேர்ன் மார்க்கெட் பற்றி யோசிக்கணும், லாஸ்ட் இயர் அவ்வளோ நல்லா பண்ணல, இந்த இயர் பண்ணலான்ட்டு இஃப் யூ கோ தேர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கன்ஃபியூஸ் தான். எவ்ரி சிங்கிள் ஒன் இஸ் கன்ஃபியூஸ்ட். அந்த கன்ஃபியூஷன் எடுத்து நீங்கள் மார்க்கெட் வந்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் கன்ஃபியூஷன் ஆயிருக்கு, டபுள் கன்ஃபியூஷனில் இருக்குது மார்க்கெட். எதுக்கு சொல்கிறேன்?
வென்ஸ் வி கோ டவுன் டு லோவர் டைம் ஃப்ரேம், ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு எந்த டைரெக்ஷன் போகுது மார்க்கெட் அப்படி யோசிக்கணும்னா, நான் எப்பவுமே நான் வந்து அட்வான்ஸ் ட்ரேடர்ஸ், அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ் சொல்லுவேன், லுக் அட் த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். நீங்கள் எவ்வளோ வேணால் படிச்சுக்கோங்க, ஓகே, எவ்வளோ தூரம் பின்னாடி போயிட்டு வேவ்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி திரும்பி வந்தீங்கன்னா, கிட்ட வேவ்ஸ் என்ன ஆகுது மட்டும் மட்டும் வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்த வீக்காக, அடுத்த நாளுக்காக. ஆல்ரைட், ஸோ நம்ம அதுக்கு சின்ன டைம் ஃப்ரேம் படிக்கணும். ஆல்ரைட், ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ரைட் நவ் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் என்ன ஆகுதுன்னா, ஸோ வி டிஸ்கஸ் திஸ் ஃப்ரைடே. திரும்பி நான் வந்து ஜஸ்ட் ஹைலைட் பண்ண போகிறேன். எண்டிங் டயகனல் பேட்டர்ன். எண்டிங் டயகனல் பேட்டர்ன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கான்ட்ராக்டிங். ரெண்டு டைப் இருக்குது, கான்ட்ராக்டிங், எக்ஸ்பேண்டிங். கான்ட்ராக்டிங் பற்றி தான் நான் பேசினேன். அண்ட் கான்ட்ராக்டிங் டயகனல் பேட்டர்ன் is available in the Elliott Wave Master Course A, B, C, D, E. ஓகே, இந்த பேட்டர்னில் எப்படி சில பேர் வந்து டெக்ஸ்ட் புக்லலாம் வெஜ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த பேட்டர்ன் எங்கே ஃபார்ம் ஆகும்? வென் எண்டிங் பேர் இருக்குது. ஸோ எண்டிங்னா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் எண்ட் ஆக போகுது, அந்த டைமில் ஃபார்ம் ஆகலாம். இப்படி பேட்டர்ன் இப்படி வந்ததுன்னா, மார்க்கெட் இப்படி போகுதுன்னா இப்படி. ஸோ மோஸ்ட் லைக்லி இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கும். திஸ் இஸ் அ ஒரிஜினல் பேட்டர்ன். நவ் இதோட புது வெர்ஷன் இருக்குது. புது வெர்ஷன் ஒரிஜினல் வந்து இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேபி நியூ மெம்பர்ஸ் தெரியாது, நியூ பீப்புள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க தெரியாது. இதோட நியூ வெர்ஷன் எப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் எல்லா வேவ்ஸ் வந்து சின்ன ஆகிட்டே இருக்குது. ஸோ டவுன் வர வேவ்ஸ் என்ன வேவ்ஸ்? ஏ வேவ், சி வேவ், இ வேவ். ஓகே, எல்லா வேவ்ஸ் வந்து சின்ன ஆகிட்டே இருக்கும். மேலே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது வேவ்ஸ், பி வேவ், டி வேவ். ஓகே, இது வந்து இன்னும் ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. பி வேவ்ல, டி வேவ்லேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பழைய வேவ் இன்னும் பெருசாக இருக்கணும். புது வேவ் சின்ன இருக்கணும். ஓகே, இதோட ஆப்போசிட் என்ன? ஆப்போசிட்னா இது வந்து கான்ட்ராக்டிங், சின்ன ஆகிட்டே இருக்கும். ஆப்போசிட் இதுக்கு பெருசாகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ ஆப்போசிட் எப்படி இருக்கும்னா ஏ, பி, சி, டி, இ. ஓகே, இ வேவ். ஸோ பார்த்தீங்கன்னா டவுன் மூவ்ஸ் எப்படி இன்னும் பெருசாகிட்டே இருக்குது. அப் மூவ்ஸ் வந்து பழைய அப்பும் வந்து சின்ன இருக்கணும், புது அப்பும் வந்து இன்னும் பெருசாக இருக்கணும். இது எப்படி வரும்? இப்படி. ஸோ ஃபார் தட் கேஸ், இஃப் யூ சி கரண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கு. ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு தெரியுது, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் புரியுது. ஓகே, ஐ ஹோப் நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஞ்சம், அகைன் எனக்கு தமிழில் அந்த லெவலுக்கு தெரியாது, ஆனால் ஐ ஹோப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இட்ஸ் குட் அனஃப் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டீங்க. ஸோ இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் எதுக்கு வந்து இந்த பேட்டர்ன் இன்க்ளூட் பண்ணல நம்ம எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் படிக்கும்போது, இந்த பேட்டர்ன் நான் வந்து போடல. ஏன் போடலன்ட்டு, 100 இயர்ஸ் பேக் நம்ம ஆர்என் எலியட், அகைன் இந்த கதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், திரும்பி சொல்கிறேன் ஃபார் நியூ மெம்பர்ஸ். 100 இயர்ஸ் பேக் ஆர்என் எலியட்ன்ட்டு ஒருத்தர் இருந்தார். ஓகே, அவர் தான் எலியட் வேவ் தியரிக்கு அப்பா, ஃபவுண்டர். ஓகே, அவர் வந்து படிச்சுட்டு எலியட் வேவ்லாம் படிச்சுட்டு மார்க்கெட் டேட்டா பேட்டர்ன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு 100 இயர்ஸ். ஏன்னா அந்த டைமில் வந்து சார்ட்டே வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் ட்ரா பண்ணணும். ஓகே, கோட்டெல்லாம் வரும், நியூஸ் பேப்பரில் வரும், இல்லைன்னா வந்து அங்கே அந்த டைம் டிவி இன்டர்நெட்லாம் கிடையாது அந்த டைமில். ஸோ ரேடியோவில், இல்லைன்னா நியூஸ் பேப்பரில், இல்லைன்னா ஈவினிங்கோட, மோஸ்ட்லி ஈவினிங் ரேடியோஸ் தான். ஸோ அவர் வந்து படிச்சுட்டு ஹி ஃபவுண்ட் அவுட் ஆல் தீஸ் பேட்டர்ன்ஸ் விச் ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் இன்னைக்கு 100 இயர்ஸ், பிகாஸ் தே ஆர் பேஸ்ட் ஆன் nature phenomena, natural phenomena of market psychology based waves. Okay, and stock market data, business cycles and natural cycles, both இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், மே வில் டிஸ்கஸ் லேட்டர். பட் 100 இயர்ஸ் பேக் இவர் கண்டுபிடிச்சிட்டார். இவரோட புக்கில் ஹீ இந்த பேட்டர்ன் வந்து மென்ஷன் பண்ணலை. ஆல்ரைட், இந்த பேட்டர்ன் இவர் வந்து மென்ஷன் பண்ணலை. இவரே வந்து மென்ஷன் பண்ணல. இவர் தான் அப்பா. இவரே வந்து எல்லா பேட்டர்ன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த பேட்டர்ன் மென்ஷன் பண்ணலை. ஆல்ரைட்,
ரீசெண்டாக 1960s 1970ஸ்க்கு அப்புறம் எலியட் வேவ் இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா இவரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் சொல்லலாம் டீப் இந்த இது வந்து எக்ஸ்பயர் ஆகக்கூடாது, இந்த தியரி நல்லா இருக்குது, மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஓடும், இதில் வந்து சேவ் பண்ணணும், நம்ம காப்பாற்றணுன்ட்டு சில பேர் இருப்பாங்க. அவர் வந்து சொன்னாங்க புது வெர்ஷன்ஸில், அப்டேட் வெர்ஷனில் இது வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கலாம், இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி. ஓகே, அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பேட்டர்ன் வந்து 90% டைம் எனக்கு வந்து ஏமாத்துது. 90% டைம். ஸோ எப்படி ஏமாத்துதுன்னு சொல்கிறேன். இப்படி இப்படி டிராயிங் பண்ணியிருக்கோம்ல, இப்படி டிராயிங் பண்ணியிருக்கோம். இந்த டிராயிங்கில் ஓகே தெரியுது, ஓகே பாசிபிள் இப்படி வருது, மார்க்கெட் மேலே போகுது, ஏ பி, இந்த சி வேவ் இருக்கு, இப்போ டி வேவ் இருக்கணும். ஸோ இப்போ எப்படி டி வேவ் வந்து கன்ஃபார்ம் எப்படி பண்ணணும், டி வேவ் வந்து பி வேவ்லேருந்து கொஞ்சம் பெருசாக கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வரப்போது இ வேவ் லாஸ்ட் ஃபைனல். ஸோ இ வேவ் வந்து சி வேவ்லேருந்து இன்னும் பெருசாக இருக்கணும். ஆல்ரைட். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நான் எப்பவுமே இப்படி யோசிச்சுட்டு போனால் எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் 90% டைம் ஃபெயிலியர் ரேட் எனக்கு நான் பார்க்கும்போது ஒன்லி நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த பேட்டர்னா, வாட் ஐ டூ இஸ் எல்லா பாசிபிலிட்டிஸ் 1 2 3 4 எல்லா பாசிபிலிட்டிஸ் நோட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் எண்டிங் டயகனல் எக்ஸ்பேண்டிங் போட்டு நோட்டில் வச்சுருப்பேன். இதெல்லாம் ஒர்க் ஆகலை, இதெல்லாம் ஒர்க் ஆகலை, இப்போ தான் இதை பற்றி யோசிப்பேன். லாஸ்ட் ஆப்ஷன் எனக்கு. ஓகே, ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து நான் மைண்டில் வச்சுருக்கேன், இந்த பேட்டர்ன் நோட் பண்ணியிருக்கேன், ஆகலாம், ஆனால் நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கல, அவ்வளோதான். சிம்பிள் ஆஸ் தட். ஏன்னா பிகாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இன் திஸ் கேஸ் இப்போ இந்த மூவ் மேலே ஆச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த இவே வருது, இவேவ் எவ்வளோ தூரம் போகலாம், ஓகே அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னில். ஸோ இ வேவ் வந்து சி வேவ்க்கு சி வேவ்லேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். கிட்டத்தட்ட 383 பாயிண்ட்ஸ்னால் 383 பாயிண்ட்ஸ் தாண்டி கீழே போகணும். அதை வந்து 23,200 லெவல் வருது, 201. ஓகே, 23,201. ஸோ மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும், ஸோ 13th 15th வரைக்கும் நம்ம டேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் 13th 16th. ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன், 13th 15th வரைக்கும் இந்த டைமில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஹை லோ வந்துச்சுன்னா அதை பற்றி வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். 15th 16th வந்து ஈவெண்ட் இருக்குது, குளோபல் ஈவெண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம டைம் ஜோன் இருக்குது வீக்லி, அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். பட் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் ப்ரைஸ். ஆல்ரைட். ஸோ நவ் நம்ம பிரித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து வெனஸ்டே வரைக்கும் என்ன ஆகுது மார்க்கெட்டில், வெனஸ்டேக்கு அப்புறம் என்ன ஆகலான்ட்டு நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டப், லாஸ்ட் ஃப்ரைடே நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் ஃப்ரைடே சொல்லும்போது என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னது, மார்க்கெட் வந்து இஃப் இட் கோஸ் ஹையர் ரிவர்ஸ் ஆகி மேலே போய் திரும்பி மண்டேக்கு வந்து லோ ஆச்சுன்னா இட் பி வெரி குட். ஆல்ரைட். திரும்பி மண்டேக்கு வந்து லோ ஆச்சுன்னா மார்க்கெட்டில் இட் பி வெரி வெரி குட்ன்ட்டு சொன்னேன். திஸ் இஸ் த லாஸ்ட் அப்டேட் ஐ கேவ் யூ ஆன் ஃப்ரைடே மார்னிங். வாட் இஸ் த இஷ்யூ? நான் எதுக்கு வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் எப்படி சலிவியாக இருக்குது, நாட் கம்ஃபர்டபுள் எதுக்குன்னா, நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தா டாம் டிக் ஹேரி எல்லாரும், பீட்டரு ஆண்ட்ரூ எல்லாரும் வந்து எல்லா அனலிஸ்ட் வந்து 13th முக்கியமான டேட், 13th பாட்டம், இதுலேருந்து ஆல் டைம் ஹை தான் போக போகுது மார்க்கெட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த இஷ்யூ. பிகாஸ் என்னோட பார்த்தீங்கன்னா ட்ராக் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கம்யூனிட்டிக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு டேட் எடுத்து இப்போ நிறைய கேன் ஆஸ்ட்ராலஜி அதெல்லாம் வந்துருக்கு இப்போ. ஸோ அவங்களாம் வந்து முன்னாடியே வந்து ஒரு நாள் பிடிச்சிட்டு இதுதான் லோ இதுதான் பாட்டம் சொன்னால் கண்டிப்பாக ஆகாது. அதுதான் என்னோட பிரச்சனை இப்போ. ஸோ எனிவே, நான் முன்னாடி இயர் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன், நம்ம டைம் ஜோன்ஸ் எல்லா டைம் ஜோன்ஸ் வரும்போது, சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஜோன் நம்மளுக்கு 13th 16th இல்லை ஜான். ஸோ டைம் ஜோன்ஸ் வரும்போது நம்ம பயஸ் இல்லாமல் போகிறோம். நோ பயஸ், பாட்டம் இல்லைன்னா டாப், அது வந்து லெட் மார்க்கெட் டிசைடுன்ட்டு மார்க்கெட் டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் மார்க்கெட் மேலே போதா கீழே போதான்ட்டு. ஆல்ரைட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட், ஆக்சுவலி மெயின் இம்பார்ட்டன்ட் டேட் வந்து மந்த் எண்டில் தான் இருக்குது. மந்த் எண்டில் தான் முக்கியமான டேட் இருக்குது.
அந்த டைமில் we will see the issue, what is it, நம்ம மெயின் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது அந்த டைமில். ரைட் நவ் இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் இதோட டேர்னிங் பாயிண்ட், ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஜோனுக்காக இப்போ டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக வரும். இது வந்து நம்ம டேக்கிள் எப்படி பண்ண போகிறோம். What I'm going to give you first is the structure. We have discussed first discuss Spanto structure in the expanding diagonal. Second structure நான் டிஸ்கஸ் பண்ணும்போது வெரி சிம்பிள். இட்ஸ் வெரி சிம்பிள் ஃப்ரம் ஹியர். இன் கேஸ் இது வந்து ஏபிசி இருந்தா அண்ட் திஸ் இஸ் வேவ் 4 இருந்தா, ஃபோர்த் வேவ் இங்கே முடிஞ்சிச்சுன்னா புது வேவ் இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கிலேருந்து. ஸோ லெட் மீ ஜஸ்ட் சேஞ்ச் த கலர். அண்ட் ஃப்ரம் ஹியர் மார்க்கெட் இப்படி போய் இப்படி போகுதுன்னா அகைன் 15th வரைக்கும் எப்படி பிளான் பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பற்றி எதுவுமே சொல்கிறது தேவையில்லை. யூ கேன் ஃபாலோ த இன்ட்ராடே லெவல்ஸ் ஆஸ் யூஷுவல். டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம வைப்ரேஷன் லெவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் இது வந்து வீக்லி லெவல்ஸ் ஃபார் ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம லெவல்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறோம், டைம் ஜோன் இருந்தது நம்மளுக்கு முன்னாடியே. லாஸ்ட் வீக்லி அவுட்லுக் வீடியோவில் சொன்னேன் லெவல்ஸ் இருக்குது, ப்ரைஸ் லெவல்ஸ். ஸோ டைம், ப்ரைஸ், திஸ் ஆர் எல்லாம் ஃபவுண்டேஷன் இப்படி தான் பண்ணுறோம், டைம் அண்ட் ப்ரைஸ். ரிமெம்பர் கைஸ், ஐ எம் கிவிங் ஆல் திஸ் ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் இந்த சிஸ்டம் ப்ளீஸ் அப்ளை இட் இன் டெமோ அக்கௌண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ பிஃபோர் ஐ கோ டிஸ்கஸ் பண்ணும்போது முன்னாடி தேர் சம்திங், நான் வந்து ஒரு சென்சிட்டிவ் டாபிக். ரீட்டெய்லர்ஸ் எதுக்கு பே பண்ணணும் அனாலிசிஸ்க்காக, எந்த அனாலிசிஸ் பே பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் என்னோட வியூ தான், இட் இஸ் நாட் ரூல் இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு ரீட்டெய்லர்ஸ் வந்து தே ஹாவ் an issue, நான் எதுக்கு பே பண்ணணும் ஏதாச்சும். ஸோ பேமெண்ட் நீங்கள் வந்து எதுக்கு பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எஜுகேஷனுக்காக. நாங்கள் எதுவுமே தெரியாதுப்பா, இந்த தியரி எதுவுமே தெரியாது, எனக்கு எஜுகேஷன் வேணும், மேபி சம் தே வாண்ட் டு லேர்ன் சம்திங், ஓகே, எஜுகேஷனுக்காக பே பண்ணலாம். ஆல்ரைட். நெக்ஸ்ட், அனாலிசிஸ்க்காக பே பண்ணலாம். Okay, maybe somebody has some good grip on instrument, gold, Nifty, Bank Nifty, silver, crude oil, something. அனாலிசிஸ்க்காக பே பண்ணலாம். லாஸ்ட் வந்து டைம் அனாலிசிஸ், ப்ரைஸ் அனாலிசிஸ். ப்ரைஸ் டைம் இருந்தால் போதும், ஏன்னா இதுக்கப்புறம் தாண்டி அதெல்லாம் வேஸ்ட். இதுக்கப்புறம் தாண்டி ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் யாரெல்லாம் சிக்னல் சர்வீஸ் கொடுப்பாங்கல்ல, சிக்னல்ஸ், பை அண்ட் செல் டிப்ஸு, இன்ஃபர்மேஷன், ஸ்டாக்ஸ் இங்கே வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணோம், திஸ் இஸ் ரெட் அலர்ட், டேஞ்சர் ஏரியா. ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, ரீட்டைலர்ஸ் எந்த இடத்துல எந்த கேட்டகரியில் மோஸ்ட் காசு கொடுக்குறாங்கன்ட்டு? மோஸ்ட்லி நீங்கள் யோசிப்பீங்க, ஓகே அனாலிசிஸ்க்காக, எஜுகேஷனுக்காக இல்லைப்பா, சிக்னல்ஸ்க்காக தான் எல்லாரும் வந்து ஜம்ப் ஆகி டைவ் பண்ணுறாங்க இதில் குரூப்ஸில். சிக்னல் ப்ரொவைடிங் சிக்னல் எதுக்குன்னா இதில் எஃபர்ட் இருக்குது, ரீட்டெய்லர் வந்து திரும்பி எஃபர்ட் போடணும். சப்போஸ் நான் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கேன், ஓகே, நான் வந்து அனாலிசிஸ் தான் கொடுப்பேன் என்னோட அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ் குரூப்பில். ஒன்லி ப்ரைஸ் அனாலிசிஸ், டைம் அனாலிசிஸ். ப்ரைஸ் நான் வந்து ஸ்ட்ரக்சராக டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஐ கிவ் மை டைம் அனாலிசிஸ். என்னோட ரிசர்ச், என்னோட ஸ்டாக் பிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 200-250 எஃப்என்ஓ ஸ்டாக்லேருந்து 10-5 தட் வில் பர் வீக் நான் வந்து பிக் பண்ணி அதில் டைம் அனாலிசிஸ் போட்டு கொடுப்பேன். தட் இஸ் ஓன்லி அனாலிசிஸ். ஓகே, ப்ரைஸ் லெவல்ஸ் அண்ட் டைம் லெவல்ஸ், அதுதான். திஸ் இஸ் அனாலிசிஸ், பேமெண்ட் ஃபார் அனாலிசிஸ். திஸ் இஸ் ஆல்சோ சர்வீஸ். எஜுகேஷன், ஏதாச்சும் கான்செப்ட்ஸ், சம் நியூ, சப்போஸ் வால்யூம் அனாலிசிஸில் நிறைய இருக்குது எஜுகேஷனில், பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும். இதில் வந்து எல்லா ரீட்டைலருக்கு வந்து திரும்பி எஃபர்ட் போடணும். காசு கொடுத்தாங்க, ஆனால் திரும்பி லேர்னிங்காக எஃபர்ட் பண்ணணும். இதில் எஃபர்ட் பண்ணுறது தேவை இல்லை. ஈஸியஸ்ட், யாரை வந்து நமக்கு டைரெக்டாக ட்ரேடிங் சிக்னல் கொடுப்பாங்க, நான் வந்து எக்ஸிக்யூட் தான் பண்ணணும், அவரை நம்பி தான் நான் போகிறேன், அவரோட வண்டி இருக்குது, அவர் வீடு இருக்குது, அவர் வந்து யூடியூப்பில் வந்து திரும்பி இப்படி ஃப்ளாஷி ஒரு லைட்டிங் போட்டு, பேக்ரவுண்ட் லைட்டிங்லாம் போட்டு, கேமரா ஆங்கிள் செட் பண்ணி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட ஏதாச்சும் தெரியும், நான் வந்து ஜாயின் பண்ணுற சிக்னல் சர்வீஸ் தான் காரணம். 90% லூஸ் தேர் மணி இன் திஸ் குரூப். பட் இதெல்லாம் லாஸ் எல்லாம் பண்ணி லாஸ் எல்லாம் பண்ணி இப்படி இந்த வழி வருவாங்க இப்போ ரீட்டைலர்ஸ் லாஸ்ட்டில். இந்த டைமில் திரும்பி
என்கிட்ட காசு இல்லை ஆனால் எஜுகேஷன் வேணும்ன்ட்டு சொல்லுவாங்க. ரைட்? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது அவள்லாம் ஷேர் பண்ணுறேன். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், டோன்ட் சீரியஸாக எடுக்காதீங்க. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக எப்படி ஆகணும்னா ரிவர்ஸ் ஆகணும். நீங்கள் வந்து இந்த இந்த ஜர்னி தான் எடுக்கணும். ஏன்னா இந்த சிக்னல் ட்ரேடிங் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒன்லி இஃப் யூ டூ திஸ். ஓகே, நிறைய பேர் வந்து என்னோட காண்டாக்டில் இருந்தாங்க. ஸோ இன்டைரக்டாக அவங்களுக்கு ஆன்சர் இது நிறைய மெசேஜ் வந்துருக்கு வாட்ஸ்அப்பில். ஸோ மேபி நீங்கள் வந்து பார்க்குறீங்க இந்த வீடியோ. ஸோ ஐ ஹோப் யூ காட் யுவர் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் கெட் பேக் டு த மார்க்கெட். வைப்ரேஷன் லெவல், லைக் ஐ டோல் யூ, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன். இந்த கான்செப்ட் வந்து சிம்பிள் கான்செப்ட். நான் வந்து எவ்ரி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திரும்பி நான் வந்து எல்லாருக்கும் திரும்பி ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். ரைட்? டவுட் இருந்தால் இந்த மெத்தடில் என் எக்ஸ்ப்ளனேஷனில் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க திரும்பி சார். அடுத்த வீடியோ டெய்லி வீடியோஸ் வருது, டெய்லி வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு இஷ்யூ இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து முன்னாடி நீங்கள் தான் பார்க்குறீங்க இந்த வீடியோ, உங்களுக்கு புரியுதா இல்லையான்ட்டு. ஓகே, தட் இஸ் மை ஒன்லி கோல் ரைட் நவ். கான்செப்ட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஒன் மோர் டைம். வைப்ரேஷன் லெவல் இருக்குது. என்னோட நம்ம ப்ரையாரிட்டி வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிக்கணும். வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மேலே புல்லிஷ் செட்டப் பார்க்க போகிறோம், அது கீழே பேரிஷ் செட்டப் பார்க்க போகிறோம். ஆல்ரைட்? ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும், இந்த டைம் ஜோன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பண்ணிட்டு டைம் ஜோனில் எந்த லெவல் டச் பண்ணது மார்க்கெட், அது லெவல் பார்த்துட்டு வைப்ரேஷன் அப்படி தான் கண்டுபிடிப்போம். வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் புல்லிஷ் பேரிஷ் பார்ப்போம். சிம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் எப்படி ஆச்சு, இந்த டைம் ஜோனில் லாஸ்ட் வீக் மண்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹவரே டைம் ஜோன் இருந்தது. ஓகே, ஸோ டைம் ஜோனில் மார்க்கெட் டச் த 23,948 லெவல். அவங்களேருந்து கிட்டத்தட்ட பிரேக் டவுன் ஆகி சிம்பிள் வி ஹேட் ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் ட்ராப். ஓவரால் நெட் பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் ட்ராப் வந்தது மார்க்கெட்டில். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். தட் இஸ் மை ஒன்லி ஹோப். அண்ட் தட் என்னோட ரிசர்ச் வந்து யாருக்கும் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டோன்ட் டைரக்ட்லி கோ ஃபார் trading because I recommend only demo trading. Practice. All right, next week plan. Swing traders, நம்ம swing traders இருக்காங்கல்ல, ஸோ 13th 15th வரைக்கும் ப்ளீஸ் யூஸ் யோர் intraday levels. நான் திரும்பி சொல்கிறேன், கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்கிறேன், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். நான் வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம இன்ட்ராடே லெவல் யூஸ் பண்ணிட்டு ஸ்விங் செட்டப் பாருங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்மளுக்கு சப்போஸ் வி ஃபைண்ட் லாங் செட்டப் வந்துச்சு. ஓகே, இன்ட்ராடேயில் லாங் செட்டப் வந்துச்சு. ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 3 o'clock இல்லைன்னா அன்றைக்கே 100 பாயிண்ட்ஸில் 100-200 பாயிண்ட்ஸ் சேஃப் லெவலில் எக்ஸிட் பண்ணுவாங்க. ஓகே, இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்து அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ட்ரேடு. ஓகே, ப்ராக்டிஸில் ஸ்விங் ட்ரேடர்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, லாங் செட்டப் வந்ததுன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே, கேரி ஃபார்வர்ட் பண்ணல வித் ஆல்வேஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். திரும்பி சொல்கிறேன், டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள், லைவ் அக்கௌண்ட்டில் பண்ணாதீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆஸ் யூஷுவல், உங்கள் மேபி வாட் இஸ் யுவர் ரிக்குவயர்மெண்ட், வாட் இஸ் யுவர் கெப்பாசிட்டி அப்படி போட்டு லாங் கேரி பண்ணலாம் இஃப் வி கெட் லாங் செட்டப் யூஸிங் இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன், வீக்லி லெவல்ஸ் இக்னோர் பண்ணுங்க. 15th வரைக்கும் வீக் லெவல்ஸ் இக்னோர் பண்ணுங்க. இன்ட்ராடே லெவல்ஸ் மட்டும் பாருங்கள். அந்த இன்ட்ராடே லெவல்ஸ் லாங் வந்துச்சுன்னா அப்படியே கேரி பண்ணலான்ட்டு சொல்கிறேன். ஆல்ரைட், கிளியர். அப்படியே ஷார்ட் வந்துச்சுன்னா, இன்ட்ராடே லெவல்ஸ் பண்ணிட்டு ஷார்ட் வந்துச்சுன்னா எல்லாரும் வந்து ஒன்லி இன்ட்ராடே பற்றி யோசிக்கோங்க. ஓகே, ஷார்ட் செட்டப் வந்ததுன்னா இன்ட்ராடே லெவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு 15th வரைக்கும் எல்லாரும் வந்து ஷார்ட் இன்ட்ராடே மட்டும் யோசிக்கோங்க. ஓகே, 15th அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்விங் பார்த்துக்கோங்க, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே பார்த்துக்கோங்க. ஓகே, லாஸ்ட் டைம் நான் இப்படி எப்போ சொன்னேன், லாஸ்ட் டைம் நான் சொல்லுது பேக் நவம்பர் பாட்டம் இயர், இந்த டைமில் we had pullback,
வென் மார்க்கெட் ஸ்டார்டட் ஃபால், இப்படி ஃபால் வந்ததுக்கப்புறம் நான் இப்படி தான் சொன்னேன், இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் கீழே போச்சுன்னா இன்ட்ராடே பற்றி தான் யோசிக்கோங்க. மார்க்கெட் மேலே போச்சுன்னா வி வில் லுக் ஃபார் லாங் கேரி. ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் நான் வந்து இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். நான் யூஸ்வலாக கொடுக்க மாட்டேன் எப்படி யோசிக்கணுன்ட்டு. ஆனால் என்னோட வீடியோஸ் ஃபார் தட் பர்பஸ் எப்படி யோசிக்கணும், என்ன பார்க்கணுன்ட்டு, அதுதான் தீம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங். எப்படி யோசிக்கணும் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் செட்டப். இது மார்க்கெட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்குது. நம்ம ரூல்ஸ் பற்றி போகல, நம்ம கொஞ்சம் வி ஆல்சோ நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பேட்டிங் பண்ணுறோம் இப்போ. ஓகே, சிம்பிள் ஆஸ் தட். நவ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியுது, எப்படி பார்க்கணும், எப்படி யோசிக்கணும். லெட்ஸ் கெட் இன் டு த லெவல்ஸ். டைரெக்டாக வீக்லி லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. 15th Jan 3:15 PM லாஸ்ட் 15 மினிட்ஸ்லேருந்து அடுத்த நாள் மார்னிங் 16th Jan 10 AM வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட மெயின் வந்து 16 Jan ஃபர்ஸ்ட் ஹவர் சொல்லலாம். ஓகே, ஆனால் எதுக்கு நான் வந்து லாஸ்ட் 15 மினிட்ஸ் இன்க்ளூட் பண்ணேன் 15 Janல, ஐ வில் டெல் யூ. இது வந்து டைம் அனாலிசிஸ். இது வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, என்னோட கன்வீனியன்ஸ்க்காக இப்படி தான் ஆகும். சில டைம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஹியர் வெரி சிம்பிள். என்ன பார்க்கணும், நம்ம லெவல்ஸ் எந்த லெவல் வந்து மார்க்கெட் டச் பண்ணுது, அண்ட் லைவ் புது ஆச் லெவல் இருந்தால் ஐ வில் அப்டேட் இன் த டெலிகிராம் குரூப். ஆல்ரைட், நவ் 15th ஈவினிங் என்ன இருக்குது? 15th ஈவினிங் பயங்கரம் வாலடைல் திங் செஷன். வை? பிகாஸ் ஈவினிங் வந்து யூஎஸ் மார்க்கெட் சிபிஐ டேட்டா நடக்குது. ஓகே, சம் டேட்டா, ஏதோ ஒன் டேட்டா, ஜாப்லெஸ் கிளைமா ஏதோ ஒன் டேட்டா இருக்குது. திஸ் இஸ் பிஃபோர் நம்ம யார் அவர் டொனால்ட் ட்ரம்ப், ஓகே, பிரசிடென்ட் வரக்கு முன்னாடி இது வந்து சிபிஐ டேட்டா. யூஸ்வலாக சில பேர் சொல்லுவாங்க இது வந்து மேனிப்புலேட்டடாக இருக்கும், மார்க்கெட் வந்து இவரோட புது பிரசிடென்ட் வர முன்னாடி இது வந்து மார்க்கெட் க்ரீனாக தான் இருக்கணும். சில டைம் வந்து சில பேர் சொல்லுவாங்க மார்க்கெட் வந்து மேனிப்புலேஷன். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. வாட் இஸ் த டேட்டா, எதுக்கு வருது நரேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவைன்னா இட் இஸ் அன் வாலடைல் டே. ஏதாச்சும் மூவ்மெண்ட் வந்தால் குளோபல் மார்க்கெட்ஸில் டாலர் இண்டெக்ஸ் வில் மூவ் அண்ட் திஸ் வில் எஃபெக்ட் யோர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். இஎம்ஐ, எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்னால் இந்தியா ஆல்சோ இஸ் தேர் இன் தட். ஸோ அப்படி தான் ஒரு செயின் ரியாக்ஷனாக போகும். தட் இஸ் வை வி கேர். அந்த நாள் வந்து நம்மளுக்கு முக்கியம். அந்த டேட்டா என்ன ஆகும், டேட்டா நாள் என்ன ஆகும் நம்மளுக்கு தேவையில்லை. டேட்டா என்ன வேணால் வரட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் நம்மளுக்கு என்ன தேவைன்னா ட்ரேடிங்கில் அந்த நாள் வந்து வாலடைல் இருக்குன்னா அடுத்த நாள் வந்து வாலடைல் இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் வந்து டைரெக்டாக நம்ம டைம் ஜோனில் தான் ஃபால் ஆகுது. 13th 16th வரைக்கும் நம்ம டைம் ஜோன், இந்த டைம் ஜோனில் தான் ஃபால் ஆகுது. ரைட், ஸோ திஸ் பீரியட் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக வாலடைல் இட்ஸ் கோயிங் டு பி. ஆல்ரைட், ஐவ் டோல்ட் யூ செட்டப் எப்படி பார்க்கணும். வி வில் கீப் ட்ராக்கிங் டெய்லி வீடியோஸ். அகெயின் எனி டவுட்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட்ஸ். ஐ வில் டெஃபினெட்லி அப்டேட் இட். யாஷ் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் வந்து திரும்பி நெக்ஸ்ட் டே மண்டே ஈவினிங்கோட வீடியோவில் வில் மீட் அகேன். நான் வந்து திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நோ இஷ்யூஸ் வித் தட். Please ask your doubts, but don't ask stock recommendations, don't ask stock levels. That I don't give. All right. Right now, நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா what I want to do is மெயின் சேனல் போங்க. மெயின் சேனலில் FRVPன்ட்டு FRVP ஒரு வீடியோ இருக்குது. நான் வந்து மேபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நான் வந்து I'll try to show you where the video is. அந்த வீடியோ வந்து ஸ்டடியில் தான் இருக்கும் மெயின் சேனலில். FRVP வீடியோ வந்து ஒன் டைம் பாருங்கள். ஏன்னா அடுத்த வீக் வந்து ஒரு வீடியோ வரப்போகுது. அந்த டைமில் நான் வந்து இது FRVP திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப டீட்டெயிலாக போயிடும். இப்போ போயிட்டு அடுத்த வீடியோ வந்து அது பாருங்கள். FRVP ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக என்னோட செட்டிங்ஸ் என்னது, FRVP வால்யூம் ப்ரொஃபைலோட செட்டிங்ஸ், அதை வந்து கொஞ்சம் பார்த்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீக் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த வீக் கொஞ்சம் வாலடைல் இருக்கும். நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன் மிட் வீக்கில் 15th வால்யூம் அனாலிசிஸில். அந்த டைமில் வந்து என்னது FRVP வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்மால் வீடியோ தான், 8-10 minutes வீடியோ தான், போயிட்டு பாருங்கள். அந்த டைமில் நீங்கள் வந்து டவுட் இருக்கக்கூடாது FRVP என்னது என்ன செட்டிங்ஸ் எல்லாம். ஸோ இப்பயே போயிட்டு பாருங்கள் சொல்கிறேன். ஆல்ரைட்,
I'll see you tomorrow evening, guys. Monday evening திரும்பி மார்க்கெட் ரிவ்யூ, மார்க்கெட் அனாலிசிஸ், மார்க்கெட் லெவல்ஸ், இன்ட்ராடே லெவல்ஸ் நான் வந்து ஈவினிங் வந்து இல்லைனா மார்க்கெட் ஓப்பனிங் முன்னாடி இல்லை மோஸ்ட் லைக்லி டுடே ஈவினிங் தான் ஐ புட் இட் இந்த டெலிகிராம் குரூப். ஸோ நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குவோம். டெலிகிராம் குரூப்பில் நான் ஒரு முக்கியமான டேட் கொடுத்தேன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபார் எப்படி சொல்லுவாங்க, குட் டே, என்னோட ரிசர்ச் பற்றி, நியூமராலஜியில் பற்றி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அகெயின் அவுட் ஆஃப் வெல் விஷஸ் தான், எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இஃப் ஐ ஷேர் சம் டேட்ஸ். என்னோட ஒப்பீனியன் தான் அது. ஸோ தோஸ் ஹூ ஆர் க்ளோஸ்லி ஃபாலோயிங் என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு மேபி தேவைப்படும். ஆல்ரைட், ஸோ தேங்க்யூ கைஸ், I'll see you in another video. Take care and have a very good weekend.